ஹலோ காய்ஸ், என்ன நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட லேப்டாப்பில் சப்போஸ் ஓஎஸ் ஏதாச்சும் கரெக்ட் ஆச்சுன்னா அது எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுலேயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி நம்ம ஓஎஸ் பென் ட்ரைவரில் புட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 10 நிமிஷம் இந்த வீடியோக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்க, மறுநாள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோ வேடி போகலாம். நீங்கள் கேட்பீங்க ப்ரோ, இது நம்ம லேப்டாப்லேயே நம்ம பூட் பண்ணிக்கலாம், லேப்டாப் பிசியிலே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லேப்டாப் பிசி இல்லாதவங்க, வீட்டு பக்கத்தில் யார்ட்டையுமே இல்லாதவங்களுக்கான மெத்தட் தான் இது. ஸோ இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பென் ட்ரைவர். இது பார்த்தீங்கன்னா 16 GB பென் ட்ரைவர், சாட்டிஸ் பென் ட்ரைவர் முடித்தா நீங்கள் இதே வாங்கிக்கோங்க. இல்லாத பட்சம் மினிமம் 8 GB பென் ட்ரைவர். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 16 GB பென் ட்ரைவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிசி கேபிள். இது பார்த்தீங்கன்னா சி டைப். என்னோட மொபைலுக்கு சி டைப் ஓடிசி கேபிள் தான். உங்கள் மொபைலுக்கு என்ன டைப்ஸ் ஓடிசி கேபிள் சப்போர்ட் ஆகும் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் விண்டோஸ்க்கான அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் 10 ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணிடுங்க அஃபிஷியல் சைட் அப்படியே. இதுக்காக லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எப்படி டவுன்லோட் பண்ணுங்க வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். அதுக்கோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், டேக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தான் வரும். அதுலேயே சிம்பிளாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எதுங்கிறத நான் இதில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஓடிஜி அதுக்கப்புறம் பென்ட்ரைவரை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஓடிஜியை நீங்கள் உங்களோட மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஷோ ஆகும் எக்ஸ்ப்ளோர், அதுக்கப்புறம் எஜெக்ட்டுங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. இப்போ நம்ம இதை பூட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் என்ன இல்லைங்கிறத பார்ப்போம். கிட்டத்தட்ட 3 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதாவது 3 நல்ல சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர் இருக்குது, சேம் டைம் 2 கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு 3 சாஃப்ட்வேருமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் நம்ம பண்ண போகிற ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் தான். ஃபஸ்ட் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சில் ரூஃபர்ஸுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரூஃபர்ஸ். இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டமில் எப்படி நம்ம பூட் பண்ணுவோம் சேம் மெத்தட் தான். ஸோ இதில் நீங்கள் இமேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டுக்கு அது உங்களுக்கு உங்களோட பென்ட்ரைவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மேட், அதுக்கப்புறம் அதோட பார்ட்டிஷன் சைஸ், அதாவது பார்ட்டிஷன் MBR or GPT, அதுக்கப்புறம் ISO ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைலை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது பூட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா பூட் ஆகிறது ரொம்பவே டைம் எடுக்கும். அது வரைக்கும் உங்களோட மொபைல் ஆனில் இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது உங்களால் முடியாது. ஸோ செகண்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது 2வது சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ISO to USBங்கிறது தான். ஸோ இதுவும் சேம் மெத்தட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ நம்ம 3வது அந்த அப்ளிகேஷன் என்னங்கிறத பார்ப்போம். அது வேறு எதுவும் இல்லைங்க, வெண்டாங்கிற அந்த சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் அக்சஸ் பண்ணட்டான்னு கேட்கும். நீங்கள் இதில் ஓகே கொடுத்துவோங்க. அப்போ தான் உங்களோட பென்ட்ரைவ் அது டிடெக்ட் பண்ணோம். அல்லாத இது டிடெக்டே பண்ணாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீடிங் USB டேட்டா அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியது இருங்க, நான் தீம் மாற்றுறேன், ஒயிட். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியாது நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானது 2 காயின்ஸ். அதாவது நீங்கள் இந்த ஒர்க் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 காயின் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வெண்டா இன் டிவைஸ்ன்னு போட்டு ஒரு வெர்ஷன் போட்டுருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஷோ ஆகாது. நீங்கள் இதை பூட் பண்ணால் தான் ஷோ ஆகுது. நான் இதில் ஆல்ரெடி ஒரு பூட் பண்ணாதால எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இப்போ இதை நீங்கள் இதில் கொடுக்க வேண்டியது என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்டிஸ்க்கு என்ன பார்ட்டிஷன் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. MBRல இருந்துன்னா MBRக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. GPTனா GPT. என்னோட ஹார்டிஸ்க்கு GPT, அதாவது லேப்டாப்பில் இருக்குது. செக்யூர் பூட் சப்போர்ட் இருக்குது. அதை டிக்கு மாதிரி ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ டிக் வரும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நார்மல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பண்ணிவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செக்யூர் பூட்டை நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துவாங்க. கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின் கேட்க, அதாவது நோ எனஃப் காயின் இருக்குது. அதாவது ஒரு ப்ராசஸுக்கு 2 காயின் தேவை. ஸோ இதில் மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ காயின் ஆடுன்றது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஆடு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஆடும் பார்த்துக்கோங்க. ஸோ திரும்ப ப்ளஸ் கொடுத்துட்டு ஃப்ரீ ஆட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 2 காயின் வந்துடுச்சு. உங்களுக்கு இது ஷோ ஆகலை. இது நான் தீம் சேஞ்ச் பண்ணதால உங்களுக்கு ஷோ ஆகலை. இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அதாவது உங்களோட பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ண போகிறோம், டேட்டாஸ் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்கிறது.
ஓகே கொடுத்தவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களோட பென்ட்ரைவ் வந்து கரெக்டாக செலக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் வெண்டாய்ங்கிறது வேணும். அதாவது இந்த வெண்டாய்ங்கிற இந்த சாஃப்ட்வேரை வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். இதே மெத்தட் தான் நீங்கள் உங்களோட பிசி லேப்டாப்ஸில் பண்ணாலும் சேம் மெத்தட் தான் இதுலேயும். பட் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வெண்டாய் இன் டிவைஸுங்கிறதுல உங்களுக்கு வந்து வெர்ஷன் காட்டும். எனக்கு ஆல்ரெடி இப்போ காட்டுது. நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதில் நம்ம வந்து ஓஎஸ் இப்போ பூட் பண்ண போகிறோம். அதாவது இது இப்போ அந்த மெத்தடுக்கு வந்து பூட் பண்ணியாச்சு. இனிமேல் தான் நம்ம வந்து இதில் வந்து ஓஎஸ் பூட் பண்ணோம். பூட் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம வந்து ஃபைலை தான் காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த புக் மார்க்கு இதை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் போட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு வந்து காயின் கேட்கும். ஆனால் எவ்வளோ காயின்ங்கிறது அதில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஸோ இங்கே வெண்டாங்கிற அந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பென்ட்ரைவ் அதாவது ஓடிஜியை வந்து கலட்டிட்டு திருப்பி வந்து கனெக்ட் பண்ணிவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இதுதான் அந்த வெண்டாயோட சாஃப்ட்வேர் இருக்கிறது. அதாவது பென்ட்ரைவ் வந்து ரெண்டாக பிரிக்கும். ஸோ நீங்கள் மேலே இருக்க இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு யூஎஸ்பி ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பேஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா பேக் அதில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜர் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போங்க. நான் எங்கே ஃபைலை வச்சேன்? இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து கேட்கும் எதில் வந்து ஸ்டோர் பண்ணணுன்னு. ஃபஸ்ட்டு கோடியே அந்த ஸ்டோரேஜ் அதாவது 16 GB பென்ட்ரைவ் அதை வந்து கிளிக் பண்ணிவிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிங்க. ஸோ இது பேஸ்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட பென்ட்ரைவோட ஸ்பீடை பொறுத்து சேம் டைம் உங்களோட மொபைலோட ஸ்பீடை பொறுத்தான் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தான் ஆச்சு. நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவை வந்து நல்லா வச்சுக்கோங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 8 GB மேலே. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் வந்து 16 GB வச்சுக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 8 GB பென்ட்ரைவெல்லாம் ஈஸியாக வந்து கரப்ட் ஆகுது. ஃபைல் எல்லாமே கரப்ட் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது நம்ம வந்து காப்பி ஆனதுக்கப்புறம் நான் என்னோடய லேப்டாப்பில் போட்டு இதை வந்து பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியுமாங்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ணாலும் ஏன்னா ஆல்ரெடி அதில் இன்ஸ்டால் இருக்குது ஓஎஸ் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராசஸ் நடக்கிற டைம் உங்களோட பென்ட்ரைவரை வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. அப்படி ரிமூவ் பண்ணிட்டால் என்ன வேணாலும் நடக்கலாம். பென்ட்ரைவர் போகலாம், ஓடிஜி போகலாம், ஏன் மொபைலே போகலாம், சொல்ல முடியாது. மொபைல் போக வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் ஓடிஜி சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகலாம், இல்லைன்னா பென்ட்ரைவ் நாசம் ஆகலாம். அதனால் பார்த்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ இதுக்கு நம்ம லேப்டாப்லேயே பண்ணலாங்கிறது. லேப்டாப்லேயே பண்ணலாம். பட் இப்போது உங்களோட லேப்டாப் வந்து ஓஎஸ் போயிடுச்சு, ஓஎஸ் கிராஷ் ஆகிடுச்சு, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஓஎஸ் போடுறீங்க. அப்போது அந்த டைமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேப்டாப் ஆர் பிசி இருந்தால் தான் நம்மளால் போட முடியும். அது உங்கள் கிட்ட அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பக்கத்தில் யார்ட்டையுமே லேப்டாப் பிசினே ஒன்று இல்லைன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். செகண்டரி லேப்டாப்ஸ் பிசி இல்லைன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இது ஈஸி மெத்தட். மற்ற அப்ளிகேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஈஸி தான். அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். மோர் தென் 1 ஹவருக்கு மேலே டைம் எடுக்கும். அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு வீடியோ கொடுக்க முடியும். அதனால் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிவிட்டு இது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவில் வந்து அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் காப்பி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த ஏரோ கிளிக் பண்ணி இன்னொரு யூஎஸ்பி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெண்டாங்கிற சாஃப்ட்வேர். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபைல் எல்லாமே பூட் பண்ணியாச்சு, டோட்டலாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுறாங்களா, அதில் பூட் ஆகுதாங்கிறத எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து கேமரா வியூக்கு வந்து போகலாம்.
இதே இது வேறு சாஃப்ட்வேர்ஸு எக்ஸ்ட்ரா தான் ஷோ பண்ண அந்த 2 சாஃப்ட்வேர்ஸில் சில டைம் அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் பூட் ஆகிறதால ஏதாச்சும் ஒரு எரர்ஸ் வரலாம். அதாவது பூட் ஆகிற டைம் எந்த ஒரு எரரும் வராது. பூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற டைம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எரர் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது எஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன்று எஜெக்ட் பண்ணிட்டோம், அடுத்ததை எஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மொபைலை பூட் பண்ண பென்ட்ரைவ் இருக்குது. ஷோ ஆகுதா? நம்ம மொபைலில் பூட் பண்ண பென்ட்ரைவ், அதுக்கப்புறம் நம்மளோட சிம் எஜெக்டர் டூல். ஸோ இப்போ நம்ம இதில் இந்த லேப்டாப்பில் வந்து அந்த சாஃப்ட்வேர் அதாவது இந்த ஓஎஸ் ஒர்க் ஆகுதாங்கிற பார்ப்போம். கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணேன். ஸோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூட் மெனு போய்க்கோங்க. என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டாய்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது வெண்டாய்க்குள்ள பூட் மெனு. ஸோ அதுக்கு முன்னாடி யூஎஸ்பி கேட்கும். யூஎஸ்பி ஹார்ட் டிஸ்க் அண்ட் டிஸ்க் உங்கள் பென்ட்ரைவோட நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெண்டாய்ங்கிற வந்துச்சு. நம்ம காப்பி பண்ண ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ இப்போ நம்ம இதை வந்து என்ட்ரு கொடுப்போம். இந்த புதுசாக வந்திருக்க இந்த வெண்டாய் சாஃப்ட்வேரில் வந்திருக்கக்கூடிய இது. ஸோ இது நீங்கள் வந்து கரெக்டாக செக்யூர் புட் அந்த இதை வந்து அந்த டிக்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணாதான் வரும். சேம் டைம் வந்து செக்யூர் புட் இதில் வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதில் வந்து பூட்டின் நார்மல் மோடுங்கிறதுக்கு இதை வந்து என்ட்ரு கொடுத்துவாங்க. ஸோ என்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி கேட்கும். அந்த மாதிரி கேட்டுச்சுன்னு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுங்க, அல்லது வந்து டைரெக்டாக அதுவே வந்து உள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாலேஷனுக்கான அந்த செட்டப் அந்த ஃப்ரண்ட் பேஜ் வருதாங்கிறத பார்ப்போம். வந்துச்சுனாலே கன்ஃபார்ம் இது வந்து ஓஎஸ் வந்து பூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ஓஎஸ் மட்டும் இல்லை, எத்தனை ஓஎஸ் வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களோட பென்ட்ரைவோட சைஸை பொறுத்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஓஎஸ் இன்ஸ்டாலேஷனுக்கான அது வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதை நம்ம வந்து சிம்பிளாக இது பண்ணிட்டோம். இது மொபைல் மூலமாக நம்ம வந்து பண்ணுறது. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எதாவது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன், டவுட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.